பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் முடிவானது. மழைக்கால கூட்டத்தொடருக்கு பிறகு அறிவிப்பு. அவரே அடுத்த பிரதமர் வேட்பாளராம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியுள்ள நிலையில் அவரை வெற்றி பெற வைக்க தேவையான எம்பிகள் ஆதரவும் இந்த கூட்டணிக்கு உள்ளது. ஆனால் அப்படி இருக்கும்போது எதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்பு கொண்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அவரிடத்தில் ஆதரவு கேட்கிறார்கள்? அதேபோல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மு.க.ஸ்டாலினை சந்தித்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கேட்கப் போவதாக கூறுகிறார்கள். அதேபோல் எடப்பாடியும் திமுகவிடம் ஆதரவு கோருகிறார். இப்படி தங்களுக்கு தேவையான எம்பிகள் ஆதரவு இருக்கும்போது எதற்காக எதிர்க்கட்சிகளிடத்தில் இவர்கள் ஆதரவு கேட்க வேண்டும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை பாஜக நிறுத்தும் ஜனாதிபதி வேட்பாளருக்கோ அல்லது துணை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கோ ஒருபோதும் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். இப்படிதான் கடந்த காலங்களில் திமுக செயல்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு முழுக்க வாக்களித்து வரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அப்துல் கலாமை மீண்டும் ஜனாதிபதியாக்க பிரதமர் மோடி திட்டமிட்ட போது அதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால்தான் இரண்டாவது முறை அப்துல் கலாமை பாஜக ஜனாதிபதி ஆக்கவில்லை. அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி ஆக்குவதற்கு எப்படி திமுக ஆதரவளிக்கும் எந்த நம்பிக்கையில் அவரிடத்தில் பாஜக அமைச்சர்கள் ஆதரவு கேட்கிறார்கள் என்பதும் தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜகவிடத்தில் சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்வதற்கு தேவையான எம்பிகள் ஆதரவு இல்லை என்றால் இதுபோன்ற எதிர்க்கட்சிகளிடத்தில் கேட்கலாம். ஆனால் தேவைக்கு அதிகமாக எம்பிகள் பாஜகவிடம் இருக்கும்போது எதற்காக திமுக இடத்தில் கேட்க வேண்டும் என்கிற கேள்விகள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுகுறித்து அரசியல் வட்டாரங்களில் விசாரித்த போது இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது என்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு திமுகவிடம் ஆதரவு கேட்டு அவர்கள் கொடுக்க மறுத்தார். அதை வைத்தே பாஜக ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுப்பார்கள். திமுகவை வீழ்த்துவதற்கு அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக அப்துல் கலாமிற்கு இரண்டாவது முறை ஆதரவு கொடுக்க கருணாநிதி மறுத்துவிட்டதால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இப்போது தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக ஆதரவு கொடுக்க மறுத்துவிட்டதாக மிகப்பெரிய அரசியல் பாஜக திமுகவுக்கு எதிராக கையில் எடுக்கும் என்று அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த நேரத்தில் தேசிய பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்ந்து சஸ்பென்ஸாக இருந்து வருகிறது. ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் எப்போதோ முடிந்து அவர் மத்திய அமைச்சராக ஆகிவிட்டார். என்றாலும் தேசிய பாஜகவிற்கு ஒரு தலைவரை நியமிப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது. இதற்கு காரணம் என்னவென்றால் RSS தலைவர்கள் உள்ளே இறங்கி RSSஐ சார்ந்த ஒருவரை தான் தேசிய பாஜகவின் தலைவராக நியமிக்க கூடாது என்று தொடர்ந்து பிரதமர் மோடியை வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் மோடியோ RSS அல்லது நபரைத்தான் தலைவராக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தார். இதன் காரணமாகவே பல மாதங்களாக இரண்டு தரப்பினரும் கருத்து மோதலில் ஈடுபட்டு வந்தார்கள். இப்படியான நிலையில்தான் தற்போது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி விட்டுக் கொடுத்து விட்டார். அதனால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை தேசிய பாஜகவின் தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரை 2 முறை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்துவிட்டார். 3வது முறையும் அவர் போட்டியிட்டால் அதிருப்தி காரணமாக தோல்வியடைவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது என்பதனால் அவருக்கு பதில் வேறு நபரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த பாஜக மேலிடம் திட்டமிட்டுள்ளதாம். அதனால் யோகி ஆதித்யநாத்தை அங்கிருந்து கொண்டு வந்து தேசிய பாஜக தலைவராக்கப் போகிறார்களாம். அது மட்டுமின்றி அவரை அடுத்த பிரதமர் வேட்பாளராக்கவும் பாஜக மேலிடம் திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. பிரதமர் மோடி 3 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு பிரதமராக பதவி வகித்து வரும் நிலையில் அவருக்கு 75 வயதாக போவதால் இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார்கள். அதனால் அந்த இடத்துக்கு யோகி ஆதித்யநாத்தை கொண்டு வந்து அவரை பிரதமர் வேட்பாளராக களமிறக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்படிதான் பிரதமர் மோடியை குஜராத்தில் 2 முறை முதலமைச்சராக்கி அதையடுத்து அவரை பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக களமிறக்கினார்கள். அதே பாணியில் இப்போது உத்தரப்பிரதேசத்தில் 2 முறை முதலமைச்சராக இருந்த யோகி ஆதித்யநாத்தை பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக களமிறக்க இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அதோடு யோகியை பொறுத்தவரை அதிரடியாக செயல்படக்கூடியவர். ஒரு மாநிலத்தின் ஆட்சி சரியாக செயல்படவில்லை என்றால் உடனே ஆட்சியை கலைத்து விடுவார். பிரதமர் மோடியை போன்று அனுசரித்து நடந்து கொள்ள மாட்டார். குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பிரதமர் மோடிக்கு எதிராக எவ்வளவோ பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். என்றாலும் பிரதமர் மோடி அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் யோகி ஆதித்யநாத்தை பொறுத்தவரை தனக்கு எதிராக அவதூறு கருத்து வெளியிட்டால் கடுமையான நடவடிக்கையில் இறங்கி விடுவார். குறிப்பாக தேசத்துக்கு எதிராக கட்சிகளாவது அரசியல் செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார். அதனால் யோகி ஆதித்யநாத் பாஜகவின் அடுத்த பிரதமர் ஆகினால் இப்போது மத்திய அரசை விமர்சிக்கும் திமுக உள்ளிட்ட பல மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அந்த அளவுக்கு அவர் நடவடிக்கை எடுப்பார். ஆட்சி கலைப்பதற்கு துளியும் தயங்க மாட்டார் என்றெல்லாம் யோகி ஆதித்யநாத்தை பற்றி பலரும் கருத்து கூறுகிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒருவரை அடுத்து பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப் போவதால் டெல்லி வட்டாரம் சற்று பரபரப்படைந்திருக்கிறது. முக்கியமாக யோகி ஆதித்யநாத் RSSஐ சார்ந்தவர் என்பதனால் மோகன் பகவத் உள்ளிட்ட RSS தலைவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அவரது கருத்தை வலுப்படுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய போவதாகவும் கூறி வருகிறார்கள். அதனால் இப்போது நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைந்தும் பாஜகவின் தேசிய தலைவராக யோகி ஆதித்யநாத் அறிவிக்கப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, திருச்சி சிவாவா மயில்சாமி அண்ணாதுரையா? திமுக போடும் திட்டத்தால் இண்டி கூட்டணி கட்சிகள் கடும் குழப்பம். தற்போது பாஜக சார்பில் தமிழ்நாட்டை சார்ந்த CB ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்திவிட்டதால் இண்டி கூட்டணி கட்சிகளில் உள்ள திமுகவுக்கு கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு ஓட்டு போடவில்லை என்றால் ஒரு தமிழரை புறக்கணித்து விட்டது திமுக. தமிழ் என்று சொல்வதெல்லாம் ஒரு பொய்யான நாடகம் என்று தங்களை மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு விடுவார்கள் என்று அலறிக் கொண்டு வருகிறார்கள். அதிலும் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருப்பதால் ரொம்பவே அச்சப்படுகிறது திமுக. அதனால்தான் CB ராதாகிருஷ்ணனுக்கு மாற்றாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த இன்னொருவரை தான் நிறுத்த வேண்டும். யாராக இருந்தாலும் வெற்றி பெறப்போவதில்லை. அரசியலுக்காகத்தான் இதை செய்கிறோம். அதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரையே நிறுத்தி இந்த பிரச்சனையை நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் என்று MK ஸ்டாலின் இண்டி கூட்டணி கட்சிகளுடன் வலியுறுத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதோடு இதுவரை திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா MPயை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று கூறி வந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒருவரை தான் நிறுத்த வேண்டும் என்று கூறி வருவதால் தற்போது அடுத்த ஆப்ஷனாக தமிழகத்தை சார்ந்தவரான மயில்சாமி அண்ணாதுரையை நிறுத்தலாம் என்று கூறி வருகிறார்கள். இவர் திமுக ஆதரவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல தலைவர்களும் தங்கள் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்று கூறி வருகிறார்களாம். அதனால் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இண்டி கூட்டணி கட்சிகள் குழப்பத்தில் உள்ளன. என்றாலும் இந்த விஷயத்தில் திமுக திட்டமிடுவது போன்று ஒரு தமிழரை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை மம்தா பானர்ஜி அதற்கு இடம் கொடுக்காமல் தங்கள் சார்பில் தான் வேட்பாளரை இறக்க அனுமதிப்பாரா என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகள் சலசலப்பு ஏற்படுத்துவார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு இண்டி கூட்டணி சார்பில் எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் வெற்றி பெறவே முடியாது என்கிற போதிலும் இதை வைத்தே ஒரு தேர்தல் அரசியல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அதில் இடம்பெற்றுள்ள திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தெருநாய்களை பிடித்த மாநகராட்சி ஊழியர்கள் மீது தாக்குதல். தலைநகர் டெல்லியில் தெருநாய் தொல்லை அதிகரித்திருப்பதாகவும் தெருநாய்கள் கடித்து பலர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது குறித்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டு காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக விலங்குகள் ஆர்வலர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று டெல்லியில் மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்போது அங்கு வந்த நாய் பிரியர்கள் மாநகராட்சி ஊழியர்களை தாக்கியதோடு அவர்கள் வந்த வாகனத்தையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து மாநகராட்சி ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு சாலையில் நடந்து செல்லும் ஏழை எளிய மக்கள் நாய்க்கடி தொல்லையால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதனால் நாய்களை பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்து நாசகார வேலைகளில் ஈடுபடும் வசதி படைத்த நாய் பிரியர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.